சாட்டர்டே மார்னிங் அன்றைக்கி இயர்லியராகவே எழுந்திரிச்சு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வாசல் தெளித்து கோலமும் போட்டுட்டு துணிங்கெல்லாம் துவைக்கிறதுக்கு இது பண்ணிவிட்டு நானும் வாசுவும் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நேற்று வந்து புரட்டாசி கடைசி சனி, அதனால எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி சனிக்கு வந்துட்டு கோவிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோம். பட் இந்த வருஷம் அப்படி போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரி இன்றைக்காச்சும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர்லியராகவே எந்திரிச்சு வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். நல்லா இருந்துச்சு ஏர்லி மார்னிங்கே இந்த மாதிரி எந்திரிச்சு சன்ரைஸ் பார்த்துட்டே காரில் போகிறது, தென் வாக்கிங் ஜாகிங் போயிட்டுருக்காங்க, சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டே நல்லா ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். பட் நாங்கள் இன்றைக்கி போகிறது வந்து பெருமாள் கோயில் கிடையாது, மீனாட்சி அம்மன் கோயில் தான் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, மதுரையில் இருக்குன்னு தான் பேர், பட் அடிக்கடி அங்கே போக முடியல. சரி இன்றைக்கி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கிளம்புனோம். போகிற வழியில் பூ பார்த்தேன், வீட்டில் பூ இல்லை, சரி போகிற வழியில் வாங்கிக்கலான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. சரி கோயில்கிட்ட எப்படியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோவில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக பளிச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு அம்மா கிட்ட பூ வாங்கி தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாக்கரில் போய் என்னோடய மொபைலும் ஆசோட மொபைலையும் கொடுத்து அதையும் அங்கே வச்சுட்டு, ஏன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால் அங்கே கொடுத்துட்டு அப்படியே சாமி பார்க்க உள்ளே போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு தரிசனம், அருமையாக இருந்துச்சு. மீனாட்சி அம்மனை வந்து வைர கிரீடத்தில் பார்த்தோம், அழகாக இருந்துச்சு. முடிச்சுட்டு வெளில வரும்போது 9 ஆகிடுச்சு. சரின்ட்டு வரும்போதே டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம், இட்லியும் தோசையும் வாங்கிட்டு வந்துட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள்ளே எங்களுக்கு புளியோதரையும் கிடச்சிச்சு, நிறையா ஒரு ஓலைப்பெட்டி நிறையா கொடுத்தாங்க. ஸோ அதை கூட கொஞ்சம் மத்தியானம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு ஷீரோ குட்டிக்கும் குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் இந்த 2 டாய் ஆர்டர் போட்டிருந்தேன், அது கொரியரில் வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண அதோடய ஃபேஸை மாற்றிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த 2 டாயை விட அது கூட ஒரு பேப்பர் சுருட்டி கொடுத்துருந்தாங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ண டொப்பு டொப்புன்னு வெடிக்கும்ல அந்த இது, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வச்சு நானும் ஷீரோ விளாண்டு